இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 653வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த அருள் உலகம் தொகுப்பில் இன்று இசை மழை என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைந்துள்ளார் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் மற்றும் அன்பு அம்மா புலவர் ராணி அவர்கள். இவர்களுடைய இனிமையான குரல்கள் வாயிலாக இன்றைய அவை நிறைய இருக்கின்றது. இனிமையாக பாடும் வரம் இறைமையால் பெற்ற இவர்களுடைய அற்புதமான பாடல்களை அடுத்த 50 நிமிடங்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர்களாக இணைந்துள்ள அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களையும் அன்பு அம்மா புலவர் ராணி அம்மாள் அவர்களையும் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இவர்களை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் இசை மழையில் நனைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இசைமழை என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வின் வாயிலாக நமது வாழ்வியலை இனிமைப்படுத்துவோம், நமது வாழ்வியல் வழித்தடங்களை செழுமைப்படுத்துவோம். இந்நிகழ்வின் வர்ணனையை அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை தலைமையேற்று நடத்தி தர அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர், இந்த வாய்ப்புக்கு நன்றி. முதன்முறையாக இந்த இசை மழைக்கு வர்ணனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் ராமச்சந்திரன் ஐயாவும் ராணி அம்மாவும் இணைந்து பாடக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு. 7 ஸ்வரங்கள் அப்படி இருக்கிற இசையில நம்ம சொல்றோம். அந்த மாதிரி 7 பாடல்கள் இன்றைக்கு அம்மாவும் ஐயாவும் சேர்ந்து பாட போறாங்க. அதுல முதல் பாடல் நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு துன்பம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ஆனால் அங்கே எங்காவது ஒளி கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதை ஒரு சின்ன கதையோட சொல்றேன். ஜப்பான் நாட்டுல ஒரு தூக்கு தண்டனை கைதி அடுத்த நாள் தூக்குல இடணும் அப்படிங்கும் போது உன்னுடைய ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், எனக்கு கிட்டார் வேணும், நான் ஒரு
பாடல் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவோ கேட்கலாம், ஏன் கிட்டார் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் பாடுறான். அது நிறைய நம்பிக்கை தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு பாடல். ஏன்னா எல்லாருமே சோகமா பாடுவான் அப்படின்னு நினைக்கும்போது, மகிழ்ச்சி தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய பாடல்களை அவன் பாடுறான். அது போர் சமயம் அப்படிங்கிறதுனால அந்த சிறை மேல குண்டு விழுகுது. அப்ப எல்லாருமே இறந்துடுறாங்க. அந்த கைதி தப்பிச்சிடுறான். அவன் சொன்ன மாதிரி அந்த பாடல்ல வர மாதிரி இனிமையாக அவனுடைய வாழ்க்கையை நடத்துறான் அப்படிங்கிற ஒரு கதை. இது கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். ஆனால் எந்த மாதிரி ஒரு துன்பமாக இருந்தாலும் ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறதுங்கிற பாடல். இந்த பாடல்ல ஒரு அண்ணன் தன் தங்கைய படிக்கிறதுக்காக அனுப்புறதுக்கான ஒரு பாடலா இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல அதிகமாக பெண்கள் படிக்காத ஒரு சூழ்நிலையில ஒரு அண்ணன் தன் தங்கையை படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண் படிக்க வேண்டும், அவர்கள் வாழ்வு ஒளிமயமாக வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பச்சை விளக்கு அப்படிங்கிற ஒரு படத்துல கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை, TMS அவர்கள் பாட்டு, தயாரிப்பு ராம அரங்கண்ணல், சிவாஜி, நாகேஷ், விஜயகுமாரி உட்பட பல பேர் நடித்திருக்கும் இந்த பாடல் பாட வருகிறார் ராமச்சந்திரன் ஐயா. அருட்பேராற்றல் கருணையினால் அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட வேண்டி வணங்குகிறேன். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காதல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக.
எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நன்றி. நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான பாடல், அற்புதமான பாடலை பாடியதற்கு நன்றி. அடுத்த பாடல் ராணி அம்மா பாட போறாங்க. இந்த பாடல் பார்த்தோம்னா நம்ம ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸோட 50வது ஆண்டு நிறைவு விழாக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். ராஜீவ் மேனன் அவர்களுடைய இயக்கத்தில் அரவிந்த் சுவாமி, பிரபுதேவா, காஜோல் எல்லாரும் நடித்த ஒரு படம். இசை ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து. ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து அப்படின்னாலே பாடல்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த படத்துல 6 பாடல்களும் மிகவும் அற்புதமான பாடல்கள். எப்பவுமே காதல் வர்றது அப்படின்னாலே ஒரு ஏழைகளுக்கு உதவுவது ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ பார்க்கும்போது காதல் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரிதான் அரவிந்த் சுவாமி காஜோலை லவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதற்கு உதவி செய்ய வர்றாரு பிரபுதேவா. அப்ப ஏழைகளுக்கெல்லாம் உதவுறத பார்த்தா உடனே காஜோலுக்கு காதல் வந்துரும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு சூழ்நிலைய இப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் தமிழ்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த அரவிந்த் சுவாமிக்காக காத்திருக்கும் நேரத்தில் பிரபுதேவாவும் காஜோலுக்கும் மலர்கின்ற ஒரு காதல், அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அருமையான பாடல். இந்த படத்துல பார்த்தோம்னா தங்கத்தாமரை மகளே அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் தேசிய விருது பெற்ற பாடல் அன்பென்ற மழையிலே, அந்த பாடலும் இருக்கிறது. மேலும் இந்த பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் பார்த்தோம்னா பிரபுதேவா அவர்கள் இந்திய அளவுல சிறந்த நடன இயக்குனருக்கான விருது பெற்ற பாடலும் கூட. மிகவும் அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு சிறு வயதுல கேட்ட ஞாபகங்கள் இருக்கு. அப்போ எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பாடல் அப்பெல்லாம் கேசட் இருக்கும், ரொம்ப கேசட் கூட ரொம்ப கம்மியா இருக்கும் அப்பெல்லாம். அப்ப இந்த ஒரு கேசட் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சு இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ஒரு முறை தொலைக்காட்சியில பார்க்கும்போது ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த பாட்டை கேசட்ல போட்டு வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா நீங்க சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம். அந்த அளவுக்கு அந்த காலகட்டங்களில் இந்த பாடல் அவ்வளவு பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலை பாட வருகிறார் ராணி அம்மா. வணக்கம், நீங்க பாடலாம். அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையுடைய இந்த வாய்ப்புக்கும் வணக்கம். அவையினுடைய இந்த வாய்ப்புக்கும் வணக்கம். நன்றி. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இது இருளல்ல அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். இது இருளல்ல அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் தட்டென்று பூவாகும். தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமும் தூங்கி போன பெண்ணே, புல்லோடு பூ பேசும் ஓசை கேட்கும் கண்ணே, நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவும் பாலூட்ட நிலவுண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரு. இதை எண்ணி எண்ணி இயற்கையை வியக்கிறேன், எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு,
பெண்ணே பெண்ணே பூங்காற்று அறியாமல் பூவை திறக்க வேண்டும், பூ கூட அறியாமல் தேனை ருசிக்க வேண்டும், அட உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. நன்றி நன்றி, அவைக்கு நன்றி. நன்றிங்கம்மா. ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் அவர்கள் எழுதிய பாடல், வைரமுத்து அவர்களின் வரிகளில் ஒரே ஆழா நீங்க பாடினது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. அடுத்த பாடல், இந்த படத்தை பார்த்துட்டு கண் கலங்காதவங்களே இருக்க முடியாது, இந்த பாடலை கேட்டு கண் கலங்காதவங்களும் இருக்க முடியாது. திருமணத்திற்கு முன் இருக்கும் அண்ணன் தங்கை உறவு திருமணத்திற்கு பின் எப்படி மாறுகிறது, வாழ்க்கை எப்படி மாறினாலும் அண்ணன் தங்கை பாசம் அப்படிங்கிறது மாறாதது. அதே மாதிரி தமிழர் பண்பாட்டுல தாய்மாமன் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான, ஒரு அன்பான ஒரு உறவு. தாய்மாமன் தன் மருமகளுக்கு பாடும் பாடலாகவும் எடுத்துக்கலாம், அண்ணன் தங்கை பாடலாகவும் எடுத்துக்கலாம். காலம் உள்ளவரை அண்ணன் தங்கை பாசம் என்றால் இந்த வரிகள் மட்டுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உலகை பிரிக்க முடியாதடா அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாசமலர் இந்த படம் பீம்சிங் இயக்கத்துல 1961ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்பில் வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் TMS சுசீலா அவர்களின் குரலில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள். இந்த அருமையான பாடலை பாட வருகிறார் ராமச்சந்திரன் ஐயா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. ராமச்சந்திரையா பாடுங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியால பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா. தங்க கடியாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான
மங்கை உனக்காக மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவின் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியில் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரி. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கய்யா. எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பாடலா இருக்கும். இதுல ஒவ்வொரு வரியும் எவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. அந்த உணர்வுகள் எல்லோருக்கும் கலந்திருக்கும். அந்த மாதிரி தமிழ் அவ்வளோ அழகான ஒரு தமிழ்ல பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு ரொம்ப அழகான வரிகள். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களை நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடியது ரொம்ப சிறப்புங்கய்யா. மிக்க நன்றி இருவருக்கும். அடுத்த பாடல். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தவறுகளை செய்யதான் செய்யறோம். அப்படி தவறு செய்பவர்கள் ஒரு கட்டத்தில் உணர்ந்து தெளிந்து திருந்தியும் விடுகிறார்கள். அப்படி திருந்தியவர்களை இந்த சமூகமும் வீடும் ஏற்றுக்கொள்வதில்லை. யாரேனும் தவறு செய்தால் கூட இதை இவன் செய்திருப்பான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த வாழ்வியலை காதலுடனும் தாம்பத்தியத்துடனும் பின்னி பிணைந்து உணர்வு பூர்வமாக சொல்லப்பட்டதுதான் இருவர் உள்ளம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல நிறைய நல்ல பாடல்கள் இருக்கு. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, நதி எங்கே போகிறது, கடலை தேடி, பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம், இந்த மாதிரி பல பாடல்கள் உள்ள ஒரு படம் தான் இருவர் உள்ளம் அப்படிங்கிற படம். இந்த படம் கருணாநிதி அவர்களோட திரைக்கதை வசனத்துல வந்த படம். LV பிரசாத் அவர்கள் இயக்கம், சிவாஜி கணேசன், சாவித்ரி அவர்கள் நடிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் ஆனந்தன். KV மகாதேவன் அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல். இந்த பாடல் அப்போ வந்தது. அந்த காலகட்டங்களில் வந்த 1963 வந்த இந்த திரைப்படம் பின்னாட்களில் ஒரு படமாக இதே கதை அப்படியே வர மாதிரி இன்னொரு படம் இருக்கும். ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிகர் விஜயும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அப்ப சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் இதே மாதிரி இதே ஒரு கதாபாத்திரங்களாக அந்த படத்துலயும் வந்திருப்பாங்க. அப்ப இந்த பாடலை கண்ணாடியில பார்த்து சரோஜா தேவியின் முகம் தெரியும். அப்ப சிவாஜி இந்த பாடலை பாடுவாரு. அதனால இந்த படம் ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான பாடல். கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை பாட வராங்க. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள்.
பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தலெனும் தோகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினார் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானால் இன்று கண்ணெதிரே தோன்றினார் கனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரை ஏமாற்றினார் கண்ணெதிரே தோன்றினார் நன்றி நன்றி நன்றிங்கய்யா. மிகவும் அருமையான பாடல், மிகவும் சிறப்பா பண்ணீங்க. மிக்க நன்றி. அடுத்த பாடல் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற பாடல் கிடையாது, அந்த படத்துல இருந்து வர ஒரு பாடல். தேவர் பிலிம்ஸ் தயாரிப்புல MA திருமுகம் அவர்கள் இயக்கிய தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற படத்துல இருந்த பாடல். KV மகாதேவன் அவர்கள் இசையில், கண்ணதாசன் அவர்களின் வரிகளில். அந்த காலத்துல பார்த்தோம்னா டூயட் பாடல்கள் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது TMS சுசீலா இருவரும் பாடிய பாடல்கள் தான். அதே மாதிரி அந்த காலகட்டங்களில் மிகவும் பிரபலமான கதாநாயகன் கதாநாயகி ஜோடி அப்படின்னாலே MGR சரோஜா தேவி அவர்கள் தான். இந்த பாடல் பிரபலமான ஜோடிகளோட நடிப்புல பிரபலமான ஜோடிகள் பாடின ஒரு பாடல் இது. ஒவ்வொரு இந்த பாட்டுல ஒவ்வொரு சொல்லும் 2 முறை அப்படி ஒரு அடுக்கு தொடர் மாதிரி வருது. கொஞ்சி கொஞ்சி, தொட்டு விட, முத்து முத்து, இந்த மாதிரி இந்த பாடல் கேட்கும் போதே அவ்வளவு அழகாக இனிமையான ஒரு சொற்களோட இந்த பாடல் இருக்கு. இந்த இனிமையான பாடலை பாட வருகிறார் ராணி அம்மா அவர்கள். நல்லதுமா. தொட்டு விட தொடரும் கைப்பட்டு விட மலரும் தொட்டு விட தொடரும் கைப்பட்டு விட மலரும் பக்கம் வர மயங்கும் உடன் வெட்கம் வந்து குலுங்கும் பக்கம் வர மயங்கும் உடன் வெட்கம் வந்து குலுங்கும் முத்து புன்னகையை சேர்த்து கன்னி முன்னும் பின்னும் மன்னனடை கோர்த்து முத்து புன்னகையை சேர்த்து கன்னி முன்னும் பின்னும் மன்னனடை கோர்த்து எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி விட்டதடி காற்று தொட்டு விட தொடரும் ஆஹா கைப்பட்டு விட மலரும் தொட்டு விட தொடரும் கொஞ்சி எண்ணங்களை விளக்கும் ஆஹா சொல்லி கொட்டி வர்ணனைகள் அளக்கும் கொஞ்சி எண்ணங்களை விளக்கும் சொல்லி கொட்டி வர்ணனைகள் அளக்கும் அஞ்சி கன்னி உடல் நடக்கும் இடை கெஞ்சி கை இரண்டில் தவிக்கும் பக்கம் வர மயங்கும் உடன் வெட்கம் வந்து குலுங்கும்
அள்ளி அள்ளி வைத்து கொள்ள துடிக்கும், கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும். அள்ளி அள்ளி வைத்து கொள்ள துடிக்கும், கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும். துள்ளி துள்ளி சின்ன உடல் நடிக்கும், கண்ணம் கிள்ளி கிள்ளி மெல்ல மெல்ல சிரிக்கும். தொட்டு விட தொடரும், ஆஹா கைப்பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து குலுங்கும். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா, மிகவும் அருமையான பாடல், மிக்க நன்றி. அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஜி.ஆர். நாதன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்துல எஸ்.எஸ். ராஜேந்திரன், தேவிகா, முத்துராமன் போன்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கமலஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாகவும் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் தயாரிச்ச இந்த படத்துல இந்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரியும் டிஎம்எஸ் அவர்களும் இணைந்து பாடிய பாடல். இந்த படத்துல 8 பாடல்கள் இருக்கு. நமக்கு ரொம்ப பிரபலமாக தெரியக்கூடிய பாடல்கள் கங்கை கரை தோட்டம் அப்படிங்கிற ஒரு பாடல், இன்னொரு பாடல் ஒரு காதல் தோல்வி பாடல், இறைவனிடம் கோபப்பட்டு கேட்பது மாதிரியான ஒரு பாடல், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்கும். இதுவும் அதே மாதிரியான ஒரு காதல் தோல்வி பாடல் தான். தன்னுடைய காதலிய உமாவை சந்திக்க வருகிறார் சேகர். அவர் 2 வருடங்கள் கழித்து தன்னுடைய காதலியை சந்திக்க ஆர்வமா வரும்போதுதான் தெரியுது அவள் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டது இந்த பாடல். ஒரு பிரிவு துயரை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த பாட்டுல. இந்த பாடலை பாட வருகிறார் ராமச்சந்திரன் ஐயா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டிச் சென்ற இடமேதடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டிச் சென்ற இடம் ஏதடா. திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று திரும்பி வரும் நேரத்திலே அரும்பி நிற்பால் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேனடா இறைவா, விண்வெளியில் மறைத்தாயடா. காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரால் கொடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டிச் சென்ற இடம் ஏதடா. பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டாய், பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டாய், தருமத்தின் தலைவன் அல்லவா இறைவா, சாகச கலைஞன் அல்லவா. ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா,
கூட்டிச் சென்ற இடம் ஏதடா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையான பாடலுக்கு நன்றி. அடுத்த பாடலை பாட வருகிறார் ராணி அம்மா. நிறைவான பாடல். இந்த படம் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற திரைப்படத்துல வந்த பாடல். இயக்கம் வி ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு பட்டண்ணா நாராயணன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி அவர்களோட நடிப்புல 1961ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல பி சுசீலா அவர்கள் பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை. நம்ம தமிழ் சினிமாவுல பார்த்தோம்னா அதிகமான பாடல்கள் எழுதுனது அப்படின்னா நிலாவை வச்சு எழுதுனதுதான். மனிதன் எப்போதுமே காதலை நிலாவுடன் தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கிறான். பெண்கள் யாரிடமும் சொல்லாத விஷயத்தை நிலாவுடன் தான் பகிர்ந்துக்கிறாங்க. காதலுக்கு சாட்சியா அந்த நிலா எப்பவுமே இருந்திருக்குது. இந்த பாடலை 2 பெண்கள் சாட்சியா இந்த பாடல்ல நிலா இருக்கு. ஒரு பெண் ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையிலும், இன்னொரு பெண் ஒரு சோகமான மனநிலையிலும் இருள் பொருள்பட இந்த பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். இந்த படத்துல இன்னொரு அருமையான பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படிங்கிற பாடலும் இருக்கு. இந்த பாடல் காண வந்த காட்சி என்ன வெள்ளிநிலவே அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை பாட வருகிறார் ராணி அம்மா அவர்கள். நல்லதுமா. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, தன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. ஆ நினைத்து நினைத்து சொல்ல வந்த செய்திகள் என்ன, தன் நினைவு மாறி நின்று விட்ட வேதனை என்ன. இங்கு விளையாடும் காதலரை காண வந்தாயோ, உன்னை அறியாமல் பார்த்தபடி திகைத்து நின்றாயோ. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா, கண்ணில் உள்ளம் உனக்கிருந்தும் நாணம் இல்லையா. காதல் எங்கள் சொந்தம் என்று அறியவில்லையா, கன்னி உள்ளம் உனக்கிருந்தும் நாணம் இல்லையா. உன்மோக நிலை மறந்துவிடு வெள்ளி நிலாவே, அந்த மேகத்திலே மறைந்து விடு வெள்ளி நிலாவே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான பாடலுக்கு நன்றி. இதோட 7 பாடல்கள் நிறைவு பெற்றன. நன்றி. நன்றி நன்றி. இனிமையான ஒரு பாடல், அழகிய வர்ணனைகளுடன் இன்றைய அவையை அலங்கரித்தது. நிச்சயமாக நமது ஆளுமைகளின் திறன் அறியக்கூடிய, அவர்களின் தனித்துவம் உணரக்கூடிய ஒவ்வொரு தருணமாக ஒவ்வொரு பொழுதும் அமைகின்றது. அதில் குறிப்பாக அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களுடைய அற்புதமான குரலும், அன்பு அம்மா புலவர் ராணி அம்மாள் அவர்களுடைய அற்புதமான குரல்கள் வாயிலாக இன்று பாடல்களால் நமது அவை அழகுற்றது. அதிலும் குறிப்பாக அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுடைய வர்ணனை இன்னும் நிகழ்வுக்கு இனிமை கூர்க்கக்கூடிய ஒன்றாக வெகு சிறப்பாக அமைந்திருந்தது.
மூவருக்கும் சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் அருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை மையப்படுத்தியதாக இந்த தொகுப்பு அமைந்துள்ளது. இன்று இசைமலையில் நம்மை மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் புலவர் ராணி அம்மா அவர்களும் கற்பகவல்லி அவர்களுடைய இனிமையான வர்ணனையோடு இணைந்து சிறப்பித்தார்கள். நாளை நமது அவையில் பொருள் உலகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வசந்தமாக்கிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. இப்பொழுது அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவர்களுடைய குரல் வாயிலாகவும் இனிமையான பாடல்களை கற்பகவல்லி அவர்களுடைய நெறியாளுமையுடன் கேட்போம். நன்றி. நன்றிங்க தோழர். மிகவும் அருமையான நிகழ்வு இன்றைய காலையில. ஐயா, நீங்க பேசுறீங்களா? அம்மா, கடைசியா ஒரு கிராமிய பாடல். நன்னே தன்னன் நன்னன் நன்னே நன்னே தன்னன் நன்னன் நன்னே நானே நானே தன்னன் நன்னன் நன்னே நானே நானே தானன் நன்னன் நன்னே தன்னன் நன்னன் நன்னே நன்னே தன்னன் நன்னன் நன்னே நானே நானே தன்னன் நன்னன் நன்னே நானே நானே ஆத்துக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ளே ஆத்துக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ளே அன்னம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி அன்னம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தம் வச்ச கொய்யா மரம் கோலத்துக்கு இந்தண்டையே கொழுந்தம் வச்ச கொய்யா மரம் கொழுந்தம்மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி கொய்யா மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி கொழுந்தம்மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி கொய்யா மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி மடுவுக்கு இந்தண்டையே மாவன் வச்ச மாங்கா மரம் மடுவுக்கு இந்தண்டையே மாமன் வச்ச மாங்கா மரம் மாமன் மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி மாங்கா மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழை மரம் வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழை மரம் வஞ்சி மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி வாழம் மரம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி வாழம் மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி வஞ்சி மனம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி வாழம் மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி இயற்கையை காப்போம், இன்புற்று வாழ்வோம். நன்றி நன்றி நன்றி.
நன்றிங்கய்யா. மிகவும் அருமையான ஒரு பாடல். மிகவும் அருமையான பாடலுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில 7 ஸ்வரங்கள் மாதிரி 7 பாடல்கள். அடுத்தது ஐயாவுடைய கிராமிய பாடலோட நம்ம 8 பாடல்கள். முதல் பாடல் இன்றைக்கு முதல் பாடல்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிடம். ஒளிமயமானடா. ஆமா ஆமா, ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பாடல் ஐயா பாடினாரு. அடுத்த பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, மின்சார கனவு படத்துல வர அந்த பாடலை பாடினாங்க ராணி அம்மா அவர்கள். அடுத்தது பாசமலர் படத்துல வர மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை ஐயாவும் அம்மாவும் இணைந்து பாடினார்கள். அதற்கு அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடலை ராமச்சந்திரன் ஐயா பாடினாங்க. தொட்டுவிட தொட்டுவிட தொடரும் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற படத்துல வர பாடலை ராணி அம்மா அவர்கள் பாடினாங்க. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அடுத்ததாக ஏட்டில் எழுதி வைத்தேன் எழுதியதை சொல்லி வைத்தேன் அப்படிங்கிற பாடல். அடுத்தது நிறைவான பாடலாக காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே பாக்யலட்சுமி அப்படிங்கிற படத்துல இருந்து ராணி அம்மா அவர்கள் பாடினாங்க. மிகவும் சிறப்பான நிகழ்வு. இன்னும் யார் பாடணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நிச்சயமா பாடலாம். ஏன்னா நமக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படிங்கிறதுனால பாஸ்கரன் ஐயாவும் பாடுவாங்க. பாட விரும்புபவர்கள் இணைந்து பாடலாம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டு ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று நம் தளத்தில் நமக்கெல்லாம் பாடல்களை வழங்கிய ஐயா மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் ராணி அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்காந்துக்கும், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணை நான் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்தியதை எடுத்துக்கணும். நன்றி, நன்றிகள் அம்மா. இன்னைக்கு நம்ம தளத்துல நிறைய பாடல்களை கேட்டோம். எல்லாமே ரொம்ப அருமையா அற்புதமா இருந்தது. மலர்ந்து மலராத பாடும்போது அண்ணன் தங்கையாவே 2 பேரும் உருவெடுத்து வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ரசித்தேன். 2 பேருமே நல்ல கருத்துள்ள பாடலை பாடினாங்க.
காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் கற்பகவள்ளி அம்மா சொல்லிட்டாங்க. பாடல் ரொம்ப அருமை. பாஸ்கரன் ஐயா பாட வராங்க. இப்ப எல்லாம் தளத்துல கூட ஐயா பாடிட்டு இருக்காங்க பார்த்தேன். ரொம்ப அற்புதமான குரலா இருக்கும். அவங்களும் நிறைய பாடல் பாடணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து ஐயா ராமச்சந்திரன் ஐயாவும் ராணி அம்மாவும் வந்து நமக்கெல்லாம் அரிய பெரிய பாடல்களை கொடுத்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இருவரும் உங்கள் இருவருடைய குடும்பம் குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. பாஸ்கரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு மேன்மையான அவையில் ஒரு சிறந்த சங்கீதத்திற்காக ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுக்கே நன்றி சொல்லணும். ஏன்னா இசை அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து நாம் இறுதி நாளை இந்த பூமியிலிருந்து கடக்கும் வரை கடந்ததுக்கு பின்னாலும் கூட நமக்காக இசைக்கப்படுவது தான் இசை. வாழ்வியலில் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னா அதுதான் இசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு தாலாட்டு, இறந்த பிறகு ஒரு பெரிய பாடலோடு வழி அனுப்பி வைக்கிறது தான் மாண்பாக இருக்கிறது. அந்த வகையில் நம்மோடு பின்னி பிணைந்தது இசை. அதற்கும் ஒரு நாள் ஒதுக்கி இருக்கிறதுக்காக இந்த அவைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய கணீர் குரல் ஒரு வெண்கல குரல்னு சொல்லலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவது போல குரல் எடுத்து பெருங்குரல் எடுத்து பாடும்போது அந்த மனதில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அன்பு அம்மா அவர்களும் மிகச்சிறப்பாக பாடினாங்க. நான் நிறைவாக தான் ஒரு 2 பாடல்கள் கேட்டேன். ராணி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இசை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு செய்தியை எழுத்துக்களாக சொல்வதை விட ஓவியமாக சொல்லும்போது எப்படி மனதில் ஆழமாக பதியுமோ, அந்த படம் வழியாக சித்திரம் வழியாக பார்க்கும்போது எப்படி ஆழமாக பதியுமோ, அதுபோல் வெறும் வார்த்தைகளால் ஒரு சங்கதியை சொல்கிறத விட இசைக்கோர்வையோடு ஒரு பாடல் வரிகளாக அது மெட்டமைத்து சொல்லும் பொழுது ஆழமாக பதியும் அப்படிங்கிறது தான் உண்மை கூட. நம்ம முன்னவர்கள் அதுபோல தான் எந்த சங்கதிகளையும் முக்கியமான விஷயங்களை அதுபோல் நாட்டுப்புற பாடல்கள், கிராமப்புற பாடல்கள் இப்படி நம்ம அவசியம் நம்ம கை மேற்கொள்ள வேண்டிய சங்கதிகளை அதுபோல் இசையோடு கோர்வையாக நம்ம மனதில் ஆழமாக பதிச்சுட்டு சென்றிருக்காங்க. அதனால் இசை நம்ம வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்ட மனச்சூழலையும் நம்ம காயப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது சோகமாக இருந்தாலும் சரி, அல்லது மகிழ்ச்சி துள்ளலாக இருந்தாலும் சரி, கிடைத்தற்கரிய ஒரு பேறு கிடைத்தாலும் சரி, அந்த நேரத்தில் அதை கொண்டாடுவதற்கு, அந்த வெளிப்படுத்துவதற்கான எக்ஸ்பிரஷன் சொல்லக்கூடிய வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருவியாக அந்த இசை பயன்படுது. பாடலோடு மெட்டமைத்து அந்த சங்கதியை சொல்லும்போது, இன்னும் மனம் ஏற்றுக்கொள்கிற அந்த சதவீதம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இந்த ஆகச்சிறந்த இருபெரும் பாடகர்கள், நல்ல பாடல்கள் அதாவது வார்த்தைகளை மறைக்காமல், இசை மறைக்காமல் அந்த காலத்துல வெளிவந்த எல்லாம் ஆழப்பதிந்து எல்லார் மனதிலயும் அவங்க பாடும்பொழுது, அந்த வரிகள் தொடர்ந்து அவங்களோட இணைந்து நம்மளும் பாடுறோம், மனதால பாடுறோம் அப்படின்னா, அதற்கு காரணம் இசை அந்த வார்த்தைகளை மூழ்கடிக்க செய்யாத மாதிரி அந்த காலத்துல இசையமைத்திருந்தாங்க. அது போன்ற பெரும் பாடல்களை பாடுனாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட பாடல்களை இன்று தேடி எடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த அவையில ஒரு நானும் பாடுகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பமாக, ஒரு பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவர்கள் அதுவே அடையாளமா இருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம பல அடையாளங்கள் அது ஏதோ ஒரு கொஞ்சமா பாடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு அடையாளத்தோடு, உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் தான் இன்னைக்கு பாடகர்கள். நம்ம இன்னைக்கு சும்மா இடையில ஒலிக்கின்ற ஒரு சிறு குரல் போல எடுத்துக்கங்க. பெருசா அது எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அம்மா வேற மிகச்சிறப்பா பாடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல. நான் இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூடங்க. ஒரே ஒரு பாடல் மட்டுங்க. என்னை பெரிதும் பாதித்த அந்த பாடல். அது எல்லோருக்கும் சங்கதி வழங்குகின்ற பாடல். மனச்சோர்வுடையவர்களுக்கு ஒரு மருந்தான பாடல். கொடுப்பவர்கள் வாழ்கிறார்கள். நீ எதை கொடுக்கிறாயோ, நான் திரும்ப திரும்ப சொல்றது தான். நம்ம கொடுப்பதைத்தான் பெறுவதற்கு தகுதியானவர்களாகிறோம்.
எதை கொடுக்குறோமோ அது நம்மை வாழ வைக்கும் அப்படிங்கிற அந்த சங்கதிகள் உள்ள கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதையே இந்த நாளில் பாடலான்னு இருக்கேன் உங்களோட அனுமதியோட. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், தார்க்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கழுகுக்குள்ளே மலையை காணலாம், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த வரிகள் கொஞ்சம் நான் சங்கதியை மாத்தி தான் பாடியிருக்கேன். இருந்தாலும் இந்த நாளில நமக்கான வாழ்வியலை நமக்கு பேரிடர் வரும்பொழுதெல்லாம், நமக்கு ஏதேனும் சங்கடங்கள் வரும்போதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த பாடலாக எப்போதுமே இருக்கும். இந்த வரிகள் வந்து உள்வாங்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. கொடுப்பவர்கள் எப்படி வாழ்வார்கள் அப்படிங்கிறது, வாளை போல தன்னை ஈந்து ஈந்து அது எப்பொழுதுமே நம்ம நீடித்து நிலைத்து நிற்கலாங்கிற அந்த சங்கதியை சொல்ற இந்த பாடல் நான் எப்போதும் விரும்புகின்ற பாடல். அதையே வழங்கணும்னு நினைச்சேன். நான் முறையான சங்கீதம் கற்றுக்கொண்டவன் அல்ல. கேள்வி ஞானம் மட்டுமே உள்ளவன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில பதிவு செஞ்சுக்கிறேங்க. மிகச்சிறப்பாக பாடல்களை வழங்கிய அம்மா அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவைக்கும் மேன்மையான நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. மிகவும் அருமையான பாடல். நம்ம மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம்தான் எல்லாமே அப்படிங்கிற நேர்மறை சிந்தனைக்குரிய பாடல்கள்ங்கய்யா. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் பாடலுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலையிலே எந்திரிச்ச உடனே பாட்டோட அழகா ஒரு அந்தாக்ஷரி நடந்துட்டு இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது. ஏற்கனவே ஒரு தடவ சொன்னப்போ, எனக்கு ராணி அம்மா, இவரு எல்லாரையும் பாட வைக்கணும்னு, இதுல வந்து அதுல கிரீம் மேல செர்ரி வச்ச மாரி பாஸ்கரன் ஐயாவோட பாட்டு. அ பாட்டு வந்து நம்மள எது தொட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ரொம்ப புடிச்ச விஷயமா இருக்கும். இது வந்து நம்ம பிராக்டிஸ்லயோ, இல்ல வந்து அந்த பக்குவப்படுத்த விஷயத்துலயோலாம் வந்து அது வந்து பழக்கம் தான். அதுல ஒண்ணும் இல்ல. பட் நீங்க ரசிக்கிற விஷயத்த நாங்க அப்படியே ரசிச்சோம். எது உங்கள வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்து வச்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு மேன்மையான ஒரு அ பாடல் தெரிவு இருக்கு இல்லையா? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு. அதுல வர்ற வரிகள் தான் வந்து உங்கள வாழ்க்கையிலே ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கும்போது, அது வந்து அதோட பிரதிபலிப்பா தான் நீங்க இருந்துட்டே இருப்பீங்க. ஸோ அது எங்களுக்கு புரிஞ்சுது நல்லா. ராணி அம்மாவோட குரலும், ஆ இவரு ராமச்சந்திரன் ஐயாவோட உண்மையிலேயே இந்த பாசமலர் பாட்டுல 2 பேரும் மாறி மாறி பாடுன ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஆக்சுவலா பாசமலர் படத்துல வந்து இந்த மலர்ந்தும் மலராத பாட்டு, ஆ எங்களுக்கும் காலம் வரும், அப்புறம் வாராயோ தோழி வாராயோ, மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். இந்த மாதிரி பாட்டுக்கு அப்புறம் அ அண்ணன் தங்கச்சி பாசத்தையோ, சுய முன்னேற்ற இதையோ வந்து சொல்ற பெருசான பதிவுகள், ஒரு படத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு இன்னைக்கும் வரைக்கும் வரலன்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இது வந்து ஒரு 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 கல்வெட்டு மாரி ஆயிடுச்சு. பாசமலர். ம், ம். அண்ணன், தங்கச்சி பாசத்தையே வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து, "என்ன பாசமலர் என்ன சொல்லுது?" அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு முத்தாய்ப்பான விஷயமா அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனப்பூர்வமான அந்த பாடல் எழுத்துலயும் சரி, இசை வடிவத்திலயும் சரி, அந்த படத்த கொடுத்த பீம்சிங் அவரோட அ தயாரிப்புக்கும்
ஒரு பெரிய பாராட்டுகள் இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா, அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையா அந்த ஒரு பெரிய படைப்பு நி நிகழ்ந்திருக்கு அந்த விஷயத்துல. அது மாரி நெறைய சொல்லிட்டே போலாம். அம்மா பாடுன பாட்டெல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ரசிக்கிற விஷயம் நான் எப்படின்னா, எங்கேயாவது "ஹே ஹே! ஓஹோ!" அப்படின்னுவாங்க. அது இந்த பாடலுக்குள்ள வந்து அப்படின்னுவாங்க. இப்படி சொல்லும்போது என்னன்னா, அந்த பாட்டுக்குள்ள நம்மள கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அருமையான காலை பொழுது. விஜய் அம்மாவோட வாழ்த்துக்களோட நல்லா இருந்தது. இதுல வேற கற்பகவள்ளி அவங்க ம் அ அவங்க இடையில இடையில நடந்த ஒரு அக்கா, தங்கச்சி உரையாடல்லாம் வேற சொன்னாங்களா, அது வேற நமக்கு நம்ம யார் கூட இது மாரிலாம் உரையாடி இருக்கோம்லாம் தோண ஆரம்பிச்சுருச்சு. ஒரு பாடல் வந்து பல விஷயங்கள கொண்டு வரும். இந்த இசை ஏன் பிடிக்குதுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய முதல் அ வ ஒரு ஆரம்ப புள்ளியே இதய துடிப்பு தான். ஒரு கருவா இருக்கும்போது. அந்த துடிப்புல ஆரம்பிக்கிறது தான் நம்ம கடைசி வரைக்கும் அந்த இசைய நமக்கு ரொம்ப புடிக்க வைக்குது. இந்த எழுத்துக்களோட பரிமாணம் கவிதைங்கிற மாரி, கவிதையும் உணர்வுகளோட பரிமாணம் தான் அந்த இசையும், பாடலும். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு காலை பொழுது. அ ரொம்ப அவசர அவசரமா வெங்காயம் வெட்டி, வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த இசையோட அதுவும் சேர்ந்து அவங்களுடைய டிஃபனா போகட்டும் அப்படின்னு நெனச்சுட்டு, வாழ்த்துக்கு நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. சசிகலாமா, வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். காலை பொழுது இனிமையாக்கின அனைவருக்கும் நன்றி. அனைத்து பாடலுக்கும் நன்றி. ஆம், இந்த பாடல்லாம் கேட்குற அப்பப்போ காதுல விழுற பாடல்கள். அதுவும் பழைய பாடல்கள்லாம் மறந்தே போன பாடல்கள் கூட சொல்லலாம். அதை திரும்பி வந்து கேட்குறப்ப இந்த வார்த்தைகள்லாம் இதுல எவ்வளவு அழகா பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில அது உணர வச்சீங்க உங்க குரல்ல. திரும்பியும் கேட்கணுங்கிற அளவுக்கு தான் இருந்தது பாடல்கள் அனைத்தும். அனைவருக்கும் நன்றி. ஆ, கொஞ்சம் நான் லேட்டா தான் இணைஞ்சேன். திருப்பி ரீப்ளேல கேட்கணும். ஆ, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ராணியம்மா. நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. பாஸ்கரன் அண்ணாவுக்கு நன்றி. அவங்களோட அந்த குரல் வந்து ரொம்ப அந்த இறுதியா மனிதன் பாடல் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப இனிமையா இருந்துன்னு சொல்லலாம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அனைத்து பாடலுக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ராமச்சந்திரன் ஐயா பாடி நிறைய நாள் கேட்டிருக்கோம். அதே போல ராணி அம்மா பாடியும் நிறைய நாள் கேட்டிருக்கோம். ஆனா 2 பேரோட காம்போ வந்து இன்னைக்குதான் கேட்டிருக்கோம். அதுவும் பாசமலர் அந்த பாடல் பாடினது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு அந்த பாடல்ங்கிறது அது ஒரு பாடலை தாண்டி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே போன அந்த பாடல் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே போல ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சும்மா பாடலா மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அம்மாவும் ஐயாவும் பாடல அந்த பாடலோட அந்த உணர்வுகளும் அந்த வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கங்களும் அப்படியே உள்ளுக்குள்ள போற மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப ஒரு அழகான காம்போ. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் முடியும் போதுதான் வந்தேன். சின்ன கிளாஸ் பட் ஒளிமயமான எதிர்காலம், மலர்ந்து மலராத வெண்ணிலவே வெண்ணிலவே, எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு அருமையான பாடல்கள். இந்த நான் ஸ்கூல் படிக்கும்போது 12th படிக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர் சொன்னார், பாசமலர் படம் பார்த்துட்டு ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் வரல அப்படின்னா அவன் உடம்புல ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. போய் டாக்டரை போய் செக் பண்ணணும் அவனை அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு படம். அதுல அந்த பாடல் மலர்ந்தும் மலரா பாட்டு வந்து அவ்வளவு ஒரு இனிமையான பாடல். அது ராமச்சந்திரன் ஐயாவும் ராணி அம்மாவும் பாடினதை ரீப்ளேல தான் கேட்கணும். அருமையான பாட்டு இந்த பாட்டு.
அந்த ஒரு பாட்டே போதும். அது முதல் பாட்டே அருமையான ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் இருக்குது, எழுகின்றது அப்படிங்கிறது. இந்த காலை பொழுதுல அந்த ஒரு முதல் பாடல் வந்து அருமையா இருந்திருக்கு. முத்தாய்ப்பா வந்து இறுதியா நம்ம பாஸ்கரன் ஐயா வந்து ஒரு அற்புதமான ஒரு பாடலை சரவணன் கண்ணா சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம்ல மேல ஒரு ஒரு இது மாதிரி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு அழகா அழகுபடுத்திட்டு போயிட்டாரு. வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் ராணி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். 2 பேரோட குரலுமே வந்து ஒரு சினிமா பாணியில கேட்குற மாதிரி தான் இருக்கும். ராணி அம்மா வந்து பாடல்னா அவங்களுக்கு உயிர். எல்லாமே பாடல்களா, திரைப்பட பாடல்களே அவங்க மெட்டுக்கட்டி நிறைய பாடல்கள் அவங்க பள்ளிக்கூடத்துல குழந்தைகளுக்கு சொல்லி தர்றாங்க. ஸோ அதனால பாடல்கள் அவங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதை ரசிச்சு பாடுவாங்க, ருசிச்சு பாடுவாங்க. அது இங்கேயும் திரைப்பட பாடல்களை வந்து எப்படி பாடிப்பாங்கன்னு நான் யூகிக்க முடியுது. ரீப்ளேல தான் கேட்கணும். ராமச்சந்திரனையே சொல்லவே வேணாம். அவருடைய வாய்ஸ் அவ்வளவு ஒரு இதா இருக்கும், தேனமுதா இருக்கும். சிரமம் கண்ணா கூட கிண்டல் பண்ணுவாரு, அவர் பாடும்போது நேரடியா போய் பார்க்கணும் அப்படின்ட்டு, பக்கத்து வீட்டுல அந்த ரூம்ல அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு கண்ணீர்னு அவரு பாடுறது அவ்வளவு அருமையா இருக்கும். அது கைப்பீச்சில் பாடுறது இன்னும் சிறப்பா இருக்கும். ராமச்சந்திரன் ஐயாவோட வாய்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, ரீப்ளேல இருக்குல்ல, ரீப்ளே இருக்கிறதுனாலதானே நம்ம தைரியமா இருக்கோம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராமச்சந்திரன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் கலைச்செல்வி பேசுறாங்க. வணக்கம் கலைச்செல்வி. அவைக்கு காலை வணக்கம். ஜோதிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எழுந்திருந்தான்னா பாடல்களை கேட்க வச்சிருப்பேன். வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப ஆர்வமா ஜோதி கிட்ட நிறைய இது பண்ணுவாங்க, ராமச்சந்திரன் ஐயாவும் ராணிமாவும். நன்றிங்க. இன்னொரு சமயத்துல ஜோதிய பேச வைக்கலாம், நீங்க 2 பேரும் பாடும்போது. நன்றி. நன்றிங்க கலைச்செல்வி. ஜோதி சீக்கிரமே உடல்நிலை சரியாகி நம்ம கூட வந்து பாடணும். மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிமையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த காலை பொழுதை பாடுவதற்கான ஒரு பொழுதாக மாற்றி கொடுத்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்வை கேட்டு வாழ்த்து கூறிய அன்பு உள்ளங்கள், அன்பு அம்மா எப்பொழுதுமே நம் அனைவரையும் வாழ்த்தி நம்மளை அழைத்து செல்கின்ற அம்மா விஜய அம்மா அவர்களுக்கும், இன்று நம்முடைய அற்புதமான ஐயா நமது ரோட்டரி பாஸ்கர் ஐயா வந்து வாழ்த்து கூறினாங்க. அதாவது ஐயா அவர்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற ஒரு அற்புதமான பாடலை பாடி நமக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போன்று எப்பொழுதுமே தமக்கே உரித்தான நகைச்சுவை உணர்வோடு நம்மை அனைவரையும் தட்டி கொடுத்து பேசக்கூடிய அன்பு ஐயா சரவணன் கண்ணா ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அதே மாதிரி ரேவதி அம்மா அவர்களும் வந்து வாழ்த்து கூறினார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக அன்பு ஐயா அருள் ஐயா, எப்பொழுதுமே ஐயா ஒரு நிகழ்வையும் விடாமல் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வாழ்த்தக்கூடிய அன்பு ஐயா அருள் சேவியர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்து அம்மா கலைச்செல்வி குழந்தை ஜோதிக்கு உடல்நிலை சரியில்லைங்க, அவங்களுடைய உடல் பூரண நலம் பெற வாழ்த்துகிறோம். அம்மா கலைச்செல்வி அவர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வை அற்புதமாக ஒருங்கிணைத்த கற்பவல்லி அம்மா அவர்களுக்கும் பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும், என்னுடன் இணைந்து பாடிய அம்மா புலவர் ராணி அம்மா அவர்களுக்கும், அடுத்து இந்த நிகழ்வை
கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகின்ற கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ராணியம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். நல்லதுமா, நன்றி. அவைக்கு நன்றி. அவையின் உறுப்பினர் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. என்னோட இணைந்து பாடிய ராமச்சந்திரன் அவருடைய குரலை சொல்ற மாதிரி வெண்கல குரல் தான் அது. கணீர்னு இருக்கும். ரொம்ப ஹை பிச்சில் கூட சாதாரணமா போவார் அவர். அது ரொம்ப என்ன வியக்க வைக்கும் அது. சிறப்பா பாடினார் அவர். அவர் நல்லா பாடியிருப்பாரு. நானே ஏதோ பாடியிருக்கிறேன். எல்லாமே கேள்வி ஞானம் தான். இசையெல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா கேட்டு கேட்டு வளர்ந்தது. கேட்டு கேட்டு வளர்ந்தால்தான் பாட முடிஞ்சது. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். கற்பகவல்லி அழகா அதுக்கு முன்னுரை கொடுத்து ஒரு இணைப்பா இருந்தாங்க இல்லையா? ரொம்ப சிறப்பா இருந்தது கற்பகவல்லி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். பிரிட்டோவுக்கும் நன்றி சொல்லணும். அனைவருக்குமே நன்றி சொல்லணும். வாழ்த்து சொன்ன எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். பாஸ்கரன் ஐயா ரொம்ப அழகான பாடல். எப்பேற்பட்ட அந்த பாடல்கள் எல்லாம் அந்த காலத்து எங்களுடைய மனங்களை நாங்க படித்த கதைகள் பக்குவப்படுத்துச்சுன்னு சொன்னா, பாடல்கள் ரொம்ப பக்குவப்படுத்துச்சு. மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில், அது எப்படி பறவை கூட்டுல மான்கள் வாழும்னா, இதெல்லாம் அப்படியே கிடையாது. அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா படிமம்னு சொல்லுவாங்க. அதாவது கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தினா கடுக துளைச்சு 7 கடலை புகுத்த முடியுமா அப்படின்னா, அந்த அளவுக்கு விரிவான பொருள் அந்த 7 சீர்ல அடங்கி இருக்குன்னு அர்த்தம். அத போல மனம் இருந்தா பறவை கூட்டுல மான்கள் வாழலாம்னா, சின்ன இடமா இருந்தாலும் கூட நம்முடைய மனம் விரிவா இருந்தாக்கா நம்ம அவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவ முடியும்ன்றது. அதை விட துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். நம்ம இடுப்பு மேல கையில தூக்குறத விட தலை மேல வைக்கும்பொழுது நம்முடைய உடல் மொத்தம் ஏற்குது இல்லையா? எளிமையா சுமக்கலாம். அததான் அந்த வரிகள் ரொம்ப அழகா சொன்னோம். இந்த வரிகள் எல்லாம் வாழ்க்கையில நிறைய பக்குவப்படுத்திய வரிகள் எங்களை எல்லாரையுமே. இளம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேட்கும்பொழுது பாட்டா கேட்டிருப்போம். அப்புறம் கொஞ்சம் வளர வளர அந்த பாடல் வரிகள் எல்லாம் பக்குவப்படுத்தியவர்கள் அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தார். நன்றி ஐயா உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ராமச்சந்திரையா சொல்லவே வேணாம். அவர் எப்பவுமே நல்லா பாடுவாரு. எனக்கு அவர் பாட்டு மேல அவ்வளவு ஈர்ப்பு. கொஞ்சம் பொறாமை கூட, எப்படி எவ்வளவு கணீர்னு பாடுறாரு, ஹை பிச்சில கூட அனாயாசமா போறாருன்னு சொல்லிட்டு நினைப்பேன் நானு. ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் இந்த வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும், சரவணன் கண்ணா அவரு எப்பவுமே அப்படிதான் சொல்லுவாரு அவரு. அதாவது ரசிக்கணும் முதல்ல. நாம பாடுறவங்க எல்லாருமே ரசனை இருந்தாதான் நமக்கு அது பதியும். நம்ம எதை ரசிக்கிறோமோ அதோட நம்ம ஒன்றி போவோம் இல்லையா? அதுதான் அங்க முக்கியமானது. அந்த காலத்து பாடல்கள் எல்லாம் அப்படிதான். பாடல் வரிகளுக்கு முன்ன இடம் கொடுத்து இசைகள் அதுக்கு சேவகம் செய்யும். ஆனா இப்ப பாடல் வரிகள் அமுங்கி போயிட்டு பாடல் வரிகள்லாம் இசைக்கு அடிமையா இருக்கு. சேவகம் கூட கிடையாது. சேவகம்னா விரும்பி செய்யறது. இப்போ இப்ப வர பாடல்லாம் அடிமையா இருக்கிற மாதிரி. இப்ப அண்மை காலங்கள்ல வர பாடங்கள் இதுலயும் நல்ல பாடல்லாம் வருது. ஆனா பொதுவா சொல்றேன், அந்த காலத்து பாடல்கள் மாதிரி மனதை ஈர்க்கிற மாதிரி இருக்குதான்னு எனக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நான் புது படங்கள்லாம் பார்த்ததில்ல, கேட்டதில்ல. ஒரு வாய்ப்பு இது எங்களுக்கெல்லாம். எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இதெல்லாம். இல்லாட்டி எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பேன் நானு. வாய்ப்பு கொடுத்த இந்த அவைக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்ன ரேவதி, ஜோதி, அப்புறம் என் பேர் யாருன்னு மறந்துட்டேன் நானு. சசிகலா, எல்லோருக்குமே நன்றிம்மா, நன்றி. அவை நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டா, காலையில நமக்கு ஒரு நம்மையும் மதித்து ஒரு வாய்ப்பு தராங்க. நம்முடைய மனதில் உள்ளதை அல்லது பாடலை, எனக்கு பிடித்த பாடலை பாட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாரும் எங்கேயும் போய் பாடிட முடியாது. அந்த வாய்ப்பெல்லாம் பெரிய செய்திகள் அதெல்லாம். இந்த பாடுவதால மனதுக்கு ஒரு நிறைவு. இசை என்பதே மனதை இசை வைப்புதானே. பிறர் மனங்களை இசை வைக்கிறது தான் இசை. அந்த இசை இசைக்கு உருகாதவங்க எதுக்குமே உருக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்லா இருந்தது. நன்றி. அவைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம். நன்றிங்கம்மா.
ரொம்ப சிறப்பு. ஏன்னா, இந்த பழைய பாடல்கள்லாம் நம்ம திரும்பவும் போய் ஒரு சில பாடல்கள்லாம் நம்ம கேட்டது கூட இல்ல. இந்த "தொட்டு விட தொட்டு விட" அந்த பாட்டெல்லாம் கேட்டது இல்ல. கேட்ட மாதிரி ஞாபகம் இல்ல. அந்த மாதிரியான பாடல்கள் கூட மீண்டும் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்கலாம் பாடும்போது, அந்த பாடல் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளவு சொற்கள் திரும்ப திரும்ப வருது, எப்படி எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குடுத்தீங்கம்மா. அ ஒவ்வொரு பாடலுமே அந்த அளவுக்கு சிறப்பான தேர்வாக இருந்தது. நன்றிங்கம்மா. விந்திய கௌரி அம்மா, நீங்க பேச முடியுமா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவும் அம்மாவும் அருமையா பாடல பாடினாங்க. அதற்கு நீங்க யாரு பாடுனா, பாடலை எழுதியது யாரு, அதற்கான சூழலு, திரைப்படத்தினுடைய பெயரு, எல்லாத்தையும் அருமையா அந்த பாடலுக்கான ஒரு சிறு விளக்கம் எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு அவங்க பாடினது ரொம்ப அருமையா இருந்தது அம்மா. இந்த படத்துல இவங்க நடிச்சது, இந்த பொருள் கொண்டது அப்படின்னு நீங்க சொன்னது கேட்டுட்டு அப்புறம் அவங்களோட பாடல் கேட்கறது அருமை. விஜயா அம்மா வந்து சிறப்பா சொன்னது ராணி அம்மா. அந்த வரிகளையெல்லாம் நல்லா உச்சரிச்சாங்க. அந்த வரிகளை உணர்வு பூர்வமா உணர்ந்து பாடுனாங்க. நெகிழ்வா இருந்துச்சு. பாசமலர் படத்துல அண்ணனும் தங்கையும் பாடுறதெல்லாம் 2 பேரும் அருமையா இருந்துச்சுமா. கேட்க கேட்க ரொம்ப பிடித்திருந்தது. ஐயா வந்து அதுக்கு ஒரு இசை கொடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுமா. தொடர்ந்து இத மாதிரி அடிக்கடி இசை மழையில நனைய விரும்புகிறோம்மா. இருவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா, வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். இங்க பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனா நான் இப்பதான் வந்தேன். ஏன்னா என்னோட எனக்கு வந்து இந்த அட்டெண்டன்ஸ் போடுறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம வந்து ப்ரெசன்ட் ஆயிடணும் அப்படிங்கிறது, அதனால வந்தேன். ஆனா ராணியம்மாவோட பாடலினுடைய அந்த இயல்பு, அதான் அந்த அவங்க பாடுறதோட உயர்வு, ராமச்சந்திரன் சாரோட உயர்வு, இந்த ரெண்டுமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால இசை அப்படின்னாலே புகழ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு திருக்குறள்ல இருக்கும். ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடுங்க, பாட முடியலையா ஓதுங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னுவாங்க. அதுல ஓதல் இசைப்பாட வாழ்தல் அதுவே ஊதியமாகும் உயிர்க்கு அப்படின்னு நான் கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன் அத. அதனால பாட்டு அப்படிங்கிறது உசுருக்கான உணவு, சாப்பாடு அப்படிங்கிறது உடம்புக்கான உணவு. ஆனா பாட்டு அப்படிங்கிறது உசுருக்கான உணவு. அதனால அந்த பாடல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால வந்து இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கந்தர் அனுபூதியில அருணகிரிநாதர் சொல்லிப்பாரு, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னு. எழுதும் பணின்னு சொல்லல, பேசும் பணின்னு சொல்லலைங்க, பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாட்டு அப்படிங்கிறது பாடுறவங்களுக்கும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மனக்கவலை அப்படிங்கிறது இருக்காது. நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா. இசை அப்படிங்கிறது உயிருக்கான உணவு அப்படின்னு சொன்னீங்க. உசுருக்கான உணவுங்கிறது நான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது ஒரு சின்ன கதை சொல்லியிருந்தோம். அதில் கூட அப்படிதான், ஒருத்தன் சாக போகிற சூழ்நிலையில் கடைசி ஆசையாக அந்த கிட்டாரை வாங்கி அந்த ஒரு பாடல் பாடுறான். ஆனால் அவன் சாகலை. அந்த சிறையில் இருந்த மற்றவங்க எல்லாரும் செத்துட்டாங்க, அவன் நல்லா வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை நேர்மறை எண்ணங்களோட மகிழ்ச்சியாக எப்போவுமே இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது இசை தான். ரொம்ப நன்றிங்கய்யா. அடிக்கொரு முறை நீங்க ஆசிரியர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கீங்க. அட்டெண்டன்ஸ் போடணும், அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். முடிக்கும் போது கற்பகவல்லி அவங்க வாய்ஸ்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடினா நேயர்கள் போலாம். இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லபடியா நல்ல இல்ல, மனநிறைவா லேட்டா வந்தவங்க எல்லாம் அதை சொல்லக்கூடாது. ஆமா, இல்ல பாருங்களேன், லேட்டா ஆமா, ராணி இனிமே ரமேஷ் இந்த ஏதோ மாதிரி நிகழ்ச்சி பயந்துட்டாரு. இல்ல, இந்த மாதிரி முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகள்லாம் ரீப்ளேயே வைக்க கூடாது. இல்ல லேட்டா வந்ததுனாலதான் ஆ, சரி
எல்லாம் முடிஞ்சு போனது. ராணி அம்மாவோட கடைசி பாடல்ல தான் வந்தது. சரி என்னடா ஒரு பாடல் கூட கேட்க முடியலையே அப்படிங்கும்போது கற்பகவல்லி அவங்க பண்ணாங்கன்னா இல்ல ஒரு திருப்தி ஓ, அப்படி இருந்தது. வரீங்களா? நான் பாடலாமான்னு ஒரு யோசனை வந்தா கூட ஒரு ரீப்ளே எல்லாம் இருக்குன்னு பயமுறுத்துறாரு. அதனால வேற யாராவது நேரம் இருக்கு, வேற யாராவது பாடல் பாடினா கூட அந்த பாடலோட கூட நம்ம அப்படியே நிறைவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்களே 2 வரிகள் பாடுங்க, அப்படியே நிறைவு பண்ணிக்கலாம். எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அர்த்தநாரி ஐயா நீங்க பாடுறீங்களா 2 வரி? இல்ல, அதாவது என்னன்னா, திருக்குறள்ல 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல். அந்த நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு திருப்புகள் மட்டும் ஓதலான்னு இருக்கேன். ஏன்னா அது கற்பகவல்லி அவங்க தான் எனக்கு தினந்தோறும் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு திருப்புகள். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கீரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என ஓதும் முக்கற்பரமர்க்குச் சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேன 10 தலை ரத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்த பதம் வைத்து பைரவி திக்கொற்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடக என ஓத கொட்டு பறை கொட்ட களமிசை குக்கு கூ குக்கு கூ குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொற்புற்ற நற்புற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவள பெருமாளே குத்தி புடி ஒத்து பொறவள பெருமாளே குத்திப்பிடி ஒத்து பொறவள பெருமாளே பெருமாளே. இந்த தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கற்பகவல்லி உட்பட அவங்க தான் எனக்கு குரு, அதாவது ரீடர், அப்புறம் என்னுடைய அறிவுக்கு லீடர். அதனால அவங்களுக்கு இது சமர்ப்பணம். நன்றி. சிறப்புங்க, சிறப்பு, அருமை அருமை. அப்ப குரு, உங்களுக்கு குரு இருக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு யோசிக்க முடியுது. ரெண்டு. சிறப்பான நீ பாட்டுங்க ஐயா. ரொம்ப பொறுத்தருங்க. ரொம்ப அழகா பாடுனீங்க அருணாட்சியா. முத்தை தரு அந்த ரொம்ப அருமையான பாட்டு. அருணகிரினாலே சந்தம் தானே. அந்த சந்த ஆமா, நயம்தான். சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா பேராசிரியர் ஐயா, முத்தை தெரு சொல்லுங்க பத்தி ராமச்சந்திரன். ஐயா ஐயா மகிழ்ச்சியா, ரொம்ப ஐயாவுடைய இந்த ஓதல் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முருகனுடைய முத்தை தெரு பத்தி திருநகை மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. இல்லை, அதே இது அதே மாதிரி எல்லா அம்மா புகழ எல்லா புகழும் கற்பகவல்லி அவங்களுக்கு தான், எனக்கு இல்ல அது. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அம்மாவுடைய இந்த நிகழ்வு உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு ஒரு அற்புதமான நிகழ்வு. அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அதே மாதிரி பேராசிரியர் அம்மா விந்தியகௌரி அம்மா வாழ்த்து சொன்னாங்க. அம்மா உங்களுக்கு நன்றி. சசிகலா அம்மாவுக்கும் நன்றிம்மா. நன்றி நன்றி. இந்த நிகழ்வுக்கு கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. நல்லது. நான் ஒரு அதாவது ரொம்ப அருமையான பாட்ட பாடினாரு இல்லையா அர்த்தநாரி ஐயா. அதுக்கு மாற்றா ஒரு பாட்ட ஒரு ஜாலியான பாட்ட பாடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கலோக்கியலா இருக்கும். பாடலாமா? பாடுங்கம்மா, அவை அனுமதி. நிச்சயமா. இல்ல, பாடுங்கம்மா. மனோரமாவோட பாட்டு இது. அஹ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வா வாத்தியார ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்ப ஜார்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. ஜாம்ப ஜார்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. வா வாத்தியார ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்ப ஜார்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. ஜாம்ப ஜார்ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு.
வாராவதிலே நின்னுக்கு நிறந்தேன் அமராவதி ஆட்டம், சைட்டடிச்சு நீ ஜகா வாங்கினே அம்பிகாபதி ஆட்டம். வாராவதிலே நின்னுக்கு நிறந்தேன் அமராவதி ஆட்டம், சைட்டடிச்சு நீ ஜகா வாங்கினே அம்பிகாபதி ஆட்டம். லவ்வா பார்த்து ஷோக்கா பேசி டேக்கா கொடுத்த பின்னாலே, லவ்வா பார்த்து ஷோக்கா பேசி டேக்கா கொடுத்த பின்னாலே, சருதாவாமா கண்ணு பட பேஜாராச்சி நின்னு, அட சருதாவாமா கண்ணு பட பேஜாராச்சி நின்னு. வாவாஜாரே ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விடமாட்டேன், ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு, ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. நைனா உன் நினைப்பாலே நான் நாஸ்தா பண்ணி நாளாச்சு, நைனா ஆ, நைனா உன் நினைப்பாலே நான் நாஸ்தா பண்ணி நாளாச்சு. மச்சான் உன் மூஞ்சே பார்த்து சால்னா நினப்பு வந்தாச்சு, அட மச்சான் ஆ, மச்சான் உன் மூஞ்சே பார்த்தேன் சால்னா நினப்பு வந்தாச்சு. ஆயா கடை இடியா போனா பாயா கறியோ நீயாச்சு, ஆயா கடை இடியா போனா பாயா கறியோ நீயாச்சு. வா வா மச்சான் வா மச்சான், வா வா மச்சான் வா மச்சான், வா வா மச்சான் ஒன்னா சேர்ந்து வாராவதிக்கே போகலாம். வா வாத்தியார ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன், ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு, ஜாம்பஜார் ஜக்கு நான் சைதாப்பேட்டை கொக்கு. இந்த திருஷ்டிக்கு ஒரு திருஷ்டி பொத்து மாதிரி இந்த பாட்டை நான் பாடினேன். நன்றி, அவைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அல்லம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி நிறைய பாட்டை பாடணும் கேட்டுக்கிறேன். அர்த்தநாரி ஐயா அவங்க பாடினது ரொம்ப சூப்பருங்க ஐயா, அருமையா இருந்தது. உள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு, ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் ஒளிந்து இருக்கு. அது இந்த சரித்திரம் படைக்கும் தளம் தான் எல்லாரையும் ஊக்குவிக்குது, எடுத்து காட்டுது. அதுக்கு ஐயா கருணை உள்ளம் ஆரோக்கியப்பட்ட ஐயா அவர்களுக்கு தான் பல கோடி நன்றி சொல்லணும். நன்றி ஐயா. இல்ல ரொம்ப இதுல விஜயம்மா கற்பகவல்லி அவங்களோட பொறுமை தான் ஐயா இந்த இது ஏதோ இல்ல இல்ல பாட்டை நானே எழுதி நானே டியூன் போட்டு நானே கொடுத்த மாதிரி சொல்றீங்க ஐயா. நான் ஒரு அப்படி தடவை இல்லைங்க. வாசிப்பேன் அவ்வளோதான், அடுத்த நாள் ஐயா மனனம் பண்ணிட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஐயா கூட மனனம் பண்ணலான்னு முயற்சி பண்ண, அது கூட முழுசா முடியல. அதனால ஐயா உங்களோட அன்புக்கு இல்ல ஆனா பெருந்தன்மைக்கும் நன்றிங்க ஐயா. இத படிக்கிறதுக்கு நிறைய பேரு கொஞ்சம் அச்சத்தோட இருப்பாங்க. ஐயோ திருப்புகழா வேணாம் அப்படின்னுவாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் ஆசிரியர்களை கூட படிக்கிறதுக்கு தயங்குற ஒரு விஷயம். அதை நீங்க தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சது. அப்புறம் இத சொல்லும்போது கண்டிப்பா நிறைய தவறுகள் வரும். அத பொறுமையா பார்த்து திருத்துறது. சரி ஏதோ ஒண்ணு பாட்டு முடிஞ்சதா அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு எழுத்தையும் திருத்துவாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதனால எல்லா புகழும் அவங்களுக்கு. நன்றி. நன்றிங்க. ஆனா ஐயா படிக்கும்போது பேராசிரியர் ஐயா, ஒரு நிமிஷங்க. இல்ல படிக்கும்போது கூட நான் நிறையா வராது. நம்ம கொஞ்சம் தப்பா படிச்சா கூட ஐயா அதை சரியா சொல்லுவாங்க. ஏன்னா முழுசா நமக்கு படிக்கிறதுக்கு வராது. அது அப்படி தப்பு வரும்போது ஐயா சொல்லுவாங்க, அப்படியே நான் திருத்திக்குவேன். ஆனா ஐயா ஏதோ நானே எழுதின மாதிரி சொல்றாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா ஐயா பேராசிரியர் ஐயா, சொல்லுங்க சார். சொல்லுங்க ராமச்சந்திரன் சார். ஐயா சொல்லுங்க. இந்த பாடல் திருப்புகழ் ஐயா. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும். ஐயா திருப்புகழ் அது இல்ல அது திருப்புகள்ல வராது, கந்தர் அலங்காரத்துல வரும். ஓ சரி. அதுவும் அருணகிரிநாதர் தான், கந்தர் அலங்காரம் அது. ஐயா அந்த பாடல் ஐயா, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், எமை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசன் இருதாலும் சிலம்பும் தடங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாள் என் செய்யும்,
வினைதான் என் செய்யும் எமை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் தடங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் சண்முகமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. அருமை அருமை அருமைங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எப்படி பாருங்களேன், அப்படியே தானா வெளியில வருதுங்க ஐயா. நன்றி ஐயா. நீங்க எல்லாரும் நம்ம தளத்துல இருக்கவங்க அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்வோடு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க அம்மா. ஜோதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்திடலாம். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கு போகலாம். ஜோதி அவங்க நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. கற்பகவல்லிக்கு அதனாலதான் இறையாற்றல் சிந்தனை சிற்பி அப்படின்னு ஒரு பட்டமே கொடுத்துட்டாங்க. அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு நானே அவங்களுக்கு வைக்கல, சொல்லல. அதுவா தானா வந்தது, சுயம்பா வந்ததுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. நன்றிகள் அம்மா. 100 ஆண்டு வாழ வேணுமா. இன்னும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்கு நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயாவோட பாடலும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்துக்கலாம். சிறப்பு. ரொம்ப அருமையான நிகழ்வாக இருந்தது இன்னைக்கு. எல்லோருமே பாடினது பாடல்கள் அப்படி நிறைவாக அர்த்தநாரி ஐயாவும் பாடினாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கு. ராமச்சந்திரன் ஐயாவும் ராணி அம்மாவும் தேர்வு செய்திருந்த ஒவ்வொரு பாடலுமே அவ்வளவு அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லணும். சில பாடல்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்கள். அதுவும் முக்கியமாக ராணி அம்மா எப்போவுமே கொஞ்சம் பழைய பாடல்கள் அப்படி பாடுவாங்க. இன்னைக்கு ஒரு புதிய பரிமாணம், புதிய பாடல், வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை அப்படிங்கிற ஒரு புது பாடலும் பாடினாங்க. அதோட வா வாத்தியாரே ஊட்டாண்ட அப்படிங்கிற ஒரு பாடல், அது ரெண்டுமே இன்னைக்கு அம்மாவோட குரலில் கேட்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி ராமச்சந்திரன் ஐயா எப்போவுமே பாடுறது மாதிரி புதிய பாடல்களாக இருக்கட்டும், இன்னைக்கு தேர்வு செய்ததும் புதிய பாடல்களாகவும் இருந்தது. கிராமிய பாடல், அதுக்கப்புறம் அந்த கந்தர் அனுபூதி பாடல், இது எல்லாமே சிறப்புங்க ஐயா. நன்றி. சரவணன் கண்ணா, நீங்கள் பேசுகிறீங்களா? ஆமா. அதாவது வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு வந்து ஒரு மேல் வெர்ஷன்ல இருந்தது. ஒரு லவ் ப்ரப்போஸ் சாங்கு. அதே தான் வந்து பழைய காலத்துல வந்து ஃபீமேல் ப்ரப்போஷன் வந்து இந்த பாட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பாட்டு. ஏன்னா ஐயா வந்து அவ்வளோ நேரம் எல்லாம் நம்ம அப்படியே அரை மயக்கத்துல போதையில அப்படியே இந்த பாட்டுல கேட்டிருந்தப்போ டக்குன்னு மிக்ஸி யாராவது போட்டா எப்படி நமக்கு இருக்கும்? அது மாதிரி அந்த ஒரு பாட்டை எடுத்து விட்டாரு. இது பரவாயில்ல. அவர் விஷ்ணு சகஸ்ரநாமம்லாம் பாடினா 4, 5 எபிசோடு போகும். நீங்க மெமரியை பத்தி சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அவ்வளோ நினைவாற்றல் அவருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்ன இப்பதானே களை கட்டியிருக்குங்கிற மாதிரி அம்மா அதுக்கப்புறம் பாடின பாட்டு. ஜோதிலாம் இருந்திருந்தா அவ கேட்குற கேள்வியிலையும் சொல்ற பதிலையும் நம்ம மியூட் பண்ணாமலே சிரிச்சிருப்போம். ஆனா எல்லாருமே மியூட்ல இருந்தாலும் பாடிட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு ஃபுல்லா. காலையில இருந்து எல்லாரும் பாடின பாட்டையும் அன்மியூட் பண்ணாம பாடிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். நன்றி வாய்ப்புக்கு. நிச்சயமா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு பேச்சாளர்கள் தான், பாடகர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் தான் இன்னைக்கு இருந்தது. மிகவும் சிறப்பு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இன்னும் நம்ம அவையில் இருக்க எல்லோருமே, அருள் சேவிய சாரும் பாடுவார், அவரும் பாடலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே விஜயா திடீர்னு அவங்களும் பாடல் வரிகளை அப்படியே அவங்களே புதுசாக கொடுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பாடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேரோட சேர்ந்து இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள், நம்ம பாடல் நிகழ்ச்சிகள்
தொகுத்து வழங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிகவும் சிறப்பான நிகழ்வு. ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் ராணி அம்மாவுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. கலாபம் சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, கச்சேரி களை கட்டியது இனிமை, நன்றி நன்றி அவைக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னிசை காலை வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா ராணி அம்மாவுக்கு நன்றின்னு வேல் சொல்லியிருக்காரு. விவேக் அவர்கள் அருமையான பாடல்களால் இன்றைய நாளை இனிமையாக மாற்றிய ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் ராணி அம்மையாருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு பொருளுலகம் என்ற தலைப்பில் அர்த்தநாரி ஐயா அவர்களின் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5 4 3 2 1 நன்று.